நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், நம்ம ஆளுங்க 2 பேர் லீவ் போட்டாங்க. உன் தான் வந்திருக்க. யாரா? சௌந்தர்யாவை தான் பார்த்தனேடா. டேய், அந்த அவுட்டிங்ல நீ லட்சுமியோட பேசினதை விட சௌந்தர்யாவோட பேசினது தானடா அதிகம். டேய், அவங்க தானே வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணுதான்டா மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரொமான்ஸ் வேற. அதைத்தான் நானும் சொல்றேன். உனக்கும் லட்சுமிக்கும் நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப், உனக்கும் சௌந்தர்யாக்கும் நடுவுல இருக்கிறது ரொமான்ஸ். நீ ஒருத்தன் போதும்டா என்ன சங்கூத. என்ன மச்சி, கரெக்டா தானே சொல்றேன்? பக்கோடா சாப்பிட்டவன் நீ, பல்லு குத்துறது நானா? டேய், ஹை, கோவலாம் வருது. இப்ப என்ன சொல்ல வர? மச்சான், உனக்கும் சூசனுக்கும் நடுவுல தான் லலலா லலலா லலலா. எனக்கும் ஆண்டிக்கு நடுவுல கதை கட்டி விட்றியா? என்னடா பொருளைய கலப்புற? நீங்க கலப்புனா புழுதி, நாங்க கலப்புனா பொருளையா? டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நல்லா தெரியும்டா. நீ ஒரு இடிச்ச புலி செல்வராஜ். பாக்குறதுக்கு இந்த புனியும் பால் குடிக்குமான்ற லுக்ல இருப்ப, ஆனா விட்டா பால் பாயசமே குடிப்ப. டேய், விளையாடாதடா. அவங்க நம்ம பாஸ். அவங்க நம்ம பாஸ் தான்டா, ஆனா நீ யாரு? சின்னப்பா தாசாச்சே. ஏண்டா டேய், சும்மா யாராவது 2 பேர் சொல்றத வச்சு பொருளைய கலப்பாதடா. அந்த 2 பேர்ல நீயும் ஒருத்தன், ஒத்துக்கிறியா? ஆமா மச்சி, அந்த 2 பேர்ல நான் ஒருத்தன் தான், இன்னொருத்தி ராஜி. இது பரவாயில்லையா? அப்படியே சொல்ற? ஆமா மாமா. டேய், விளையாடாதடா. அன்னைக்கு உனக்கு சூசன் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்தப்போ நீ கண் கலங்கின, ஆனா கதறி கதறி அழுதது யாரு? அதான் அப்பவே சொன்னேனே. மச்சான், சந்தேகத்தெல்லாம் பேசிலாம் சரி பண்ண முடியாதுடா, வாழ்ந்துதான் சரி பண்ணும். இது ஒண்ணும் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியலையே. பெரிய பிரச்சனை தான்டா. பொண்ணுங்க மத்த விஷயத்துல கூட லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஆனா இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பாங்க. என்ன புரியலையா? சின்ன வயசுல நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொல்லு, திருடி இருக்கேன்னு சொல்லு, டம் அடிச்சிருக்கேன்னு சொல்லு, ஏன் ரயிலுக்கு குண்டே வச்சிருக்கேன்னு சொன்னா கூட பொண்ணுங்க பெருமை தாண்டா படுவாங்க. ஆனா இன்னொரு பொண்ணு கூட மட்டும் அது இருக்குன்னு சொல்லி பாரு, கடிச்சே துப்பிடுவாங்க. என்னடா யோசிக்கிற? சூசன் நல்லவங்கடா. இருக்கட்டும், ஆனா உனக்கு ராஜி தானே வேணும். டேய், காதலிச்சா யாரு கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதானே? போடா. என்ன இழிப்பு? அப்போ இத காதல்னு ஒத்துக்கிட்ட. டேய், நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? மச்சான், ஒரு குகையில ஒரு சிங்கம் இருந்தா தாண்டா அதுக்கு பேர் சிங்கம், அதுக்கு மேல இருந்தா அதுக்கு பேர் அசிங்கம். என்னடா சொல்ல வர? டேய், ராத்திரி 2 மணிக்கு மேல கௌஷிக் ராஜும் நிலா வெளிச்சத்துல தனியா கடலை போட்டு இருந்தா நீ தப்பா நினைப்பியா மாட்டியா? அப்போ அதே வேலையை நீனும் சூசனம் பண்ணா அவ தப்பா நினைப்பாளா மாட்டாளா? டேய், அவங்க என்ன கோயில்பட்டியில முறுக்கு கம்பெனில வேலை செய்யற பொண்ணா? அந்த கலாச்சாரம் வேறடா. டேய், நான் கேட்ட கேள்வி இன்னொன்னு புரியல. எல்லாம் புரியுது. அதான மேட்ரு. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பாப்போலாம். மச்சி, சௌந்தர்யா மேட்ர லட்சுமி ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களே? அது இல்லடா. அட்வைஸ்லாம் அடுத்தவங்களுக்கு தான் இல்ல, உனக்கு இல்லல. டேய் சொல்றா. நான் என்ன சொல்றது? அதான் நான் சொல்ல நினைச்சதெல்லாம் நீ சொல்லிட்டியே. டேய், அது வேற இது வேறடா. கண்டிப்பா வேற வேறதான். என் மேட்ரு டவுட், உன் மேட்ரு கன்ஃபார்ம். டேய், நான் ஒரு ஜாலியான ஆளுன்றது எல்லாருக்கும் தெரியும்டா. மச்சான், பொண்ணுங்க மத்த விஷயத்த கூட லைட்டா எடுத்துப்பாங்கடா. ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பாங்க. பொண்ணுங்க திருடனு கூட ஒத்துப்பாங்கடா. ஏன் கேப் மாதிரி மொல்ல மாதிரி பேமானிய கூட ஒத்துப்பாங்க. ஆனா காதல் மன்னன்களை ஒத்துக்கவே மாட்டாங்கடா. டேய், நான் ஒன்னும் லட்சுமி லவ் பண்ணலையேடா. அப்படி ஒத்துக்கோ. யாருக்கு ஃபோன் பண்ற? லட்சுமிக்கு. எதுக்கு? நீதான் லவ் பண்ணலன்னு சொன்னியே, அதான் அவகிட்ட சொல்லிடலாம். டேய், நீ வேற என் வாழ்க்கையை சூனிய வைக்கலாம் பாக்குறியா? புறா. டேய், இன்னைக்கு என்னடா? யாருக்கு மாமா தெரியும்? வாரத்துக்கு வாரம் வித்தியாசம், எப்போதும் உல்லாசம். டேய், அந்த மோகனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் நமக்கு 10 ரூபாய்க்கு புண்ணாக்கு வாங்கி போட்டானா 10,000 ரூபாய்க்கு பாலை கறக்க போறான்னு அர்த்தம். என்ன மாமா சொல்ற? நம்மள டூர் கூட்டு போனானே. ஆமா, அதெல்லாம் டூருன்னு சொல்லி டூரை கேவலப்படுத்த கூடாது. டேய், ஏதோ ஒண்ணு கூட்டு போனானா இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு பெருசா ஏதாவது ஆப்பு ரெடி பண்ணிருப்பான்டா அவன். மாமா, நம்ம எல்லாம் பாய்க்கே பிரியாணி விக்கிறவங்க, நமக்கே வா. சில்ட்ரன்ஸ், கான்பிடன்ஸ் ரொம்ப நல்லது, ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. மாமா, செய் அல்லது செத்து மடி, இதான் நம்ம பாலிசி. பேட் பாலிசி. மாமா, டேய், நம்ம பாலிசியே வேறடா. என்ன மாமா? செய் அல்லது சாகடி. மாமா, இந்த பாலிசி எனக்கு புரியவே இல்லையா? அப்ப சிரிச்ச? நீ சிரிச்ச, அதனால ஏதாவது ஜோக்கா இருக்குமோன்னு நானும் சிரிச்சிட்டேன். எனக்கு எல்லா ஜோக்கும் புரிஞ்சிருச்சு மாமா. என்ன புரிஞ்சுது? அட என்ன மாமா நீ ஜோக்குலாம் போய் வழக்கம் கேட்டுக்கிட்டு. டேய், மன்னிச்சிரு மாமா, நானும் புரியாம தான் மாமா சிரிச்சேன். ரெடி பாஸ்கர்.
முடிஞ்சா வேலை செய்யணும், இல்லனா செய்யறேன்னு சொல்லி வேலை சொன்னவன சாகடிக்கணும். இந்த புரோச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வாடா 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 வாடா. என்னடா மோகனே, ஏன் இவ்வளவு லேட்டு? என்னது டாவா? ஆமாண்டா, நீ தானடா சொன்ன நாமெல்லாம் மாமா மச்சா மாதிரின்னு. அதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில. இந்த வாய் தானே சொல்லிச்சுன்னு பார்த்தேன். அது வேற வாய், இது வேற வாய். ஓ, ஆட்டுக்குட்டிக்கு புல்லு போட்டு வளர்க்கறது அது மேல இருக்கிற பாசத்துல இல்ல, பிரியாணி நல்லா வரணுன்ற நோக்கத்துல தான். நான் சொல்லல. முதலாளித்துவம் ஒழிக. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்டா, அப்பதான் முதலாளித்துவம் ஒழியும். யோ, என்ன அங்க குசு குசுன்ட்டு? இல்ல சார், நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்றான் புலி. சொல்லுவோம். சார், என்ன இப்ப எதுக்காக இந்த மீட்டிங்கு? அது கூட தெரியலையா? இல்ல சார், ஒரு குத்து மதிப்பா காரணம் சொன்னா கூட. உங்ககிட்ட நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சார், அது என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். என்ன? Start the music. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இதானே சார்? அதுதான், அதேதான். சேட்டை பிடிச்ச 7.5 நாட்டு சனியா நீங்க. என்னைக்கு நீங்க என்ட்ரி கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து சேட்டுக்கு சிங்கிச்சான் தான். சார் சார், ஜெனரலா திட்டாதீங்க சார். பார்டர் போட்டு பர்టిక్యులரா திட்டுங்க சார். நேத்து முந்தா நாள்லாம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சார், என்னையா? சார், உங்க கூட தானே சார் ரெசார்ட்ல இருந்தோம். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எப்படி சார் தெரியாம போவோம்? உங்க காலு கீழே தானே நாங்க படுத்துட்டு இருந்தோம். ஏயா, ராத்திரி தண்ணிய போட்டுட்டு என் ஆத்தா அப்பத்தாவோட ஆத்தா வரைக்கும் நீங்க கெட்ட வார்த்தையில திட்டல? ஞாபகம் இல்லையா சார்? ஏய், வெறியாயிடுவேன். சரக்கு உள்ள போனா நமக்கு தான் சங்கீதம் சரளமா வருமே. யோ, நீங்க போதையில வளர்னத ராத்திரி பூரா நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேயா. சார், என்ன கொஞ்சம் ஓவரா திட்டிட்டோமா? டேய், ரொம்ப ஓவர்ரா. சார், சாம்பிள் ப்ளீஸ். சாம்பிளா கேக்குற? சாம்பிள் இந்த தரேன் பாரா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போதும் தேங்க்யூ போதும். சார். சார், இப்ப இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சார் சார், வேணா இன்னைக்கும் குடிக்க போலாமா சார்? உங்களை நம்பி இன்னொரு 400 ரூபாய் நான் இழக்கணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க இப்பவே எங்களை திட்டலாம், நாங்க வாங்கிக்க ரெடி சார். ஆமா சார், எதுக்கு கசகசன்னு மனசுக்குள்ள அதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே திட்டிடுங்க, நாங்க ரெடி. சூப்பர் சார், நாங்க ரெடி. சார், சார், என்ன சார் திட்ட போறீங்க? புதுசா எதுவும் இல்ல. என்ன நீங்க எப்படி எல்லாம் திட்டினீங்களோ அத மட்டும் நான் திட்டிக்கிறேன். ரெடி சார். ரெடி சார். யோ, இப்படி இல்லாம திட்டணும். அசிஸ்டன்ட் நமக்கே காது கூசுதே. ரொம்ப தான் யோசிக்காம திட்டிட்டோம் போலயே. ஏமாமா, இது வேற மேட்டர்மா, ஒன்னும் சொல்லலமா. கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிராதமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குதுடா. என்னடா வேணும் உனக்கு? எதுவும் வேணாம் தாயே. இருக்கு அனுப்பிச்சு ஒரு முத்தரட்டா? டேய் கார்த்திக், I love you டா. I love you so much. வாங்குனாங்க. இதை விட ஒரு சில்லியான ரீசனை யாருமே சொல்ல முடியாது. எனக்கு உன்னை பிடிக்கல.
என்ன ம்ஹும். உனக்கு என்ன யோசிச்சேன். என்ன யோசிச்ச? கடவுள் மட்டும் பொண்ணுங்களை படைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சேன்டா. ஏறக்குறைய நீயும் அதே ஃபீலிங்ல தான் இருக்க போல. நான் உன் அளவுக்குலாம் மோசமானவன் இல்லடா. அந்த ஒரு பொண்ணை மட்டும் படைக்காம விட்டுருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சேன். பின்றடா ராஜியை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. பாடுறா. ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம லீவ் போடுறாங்க? டேய் பைத்தியம் பிடிக்குது மச்சான். ஏன் மச்சான் அப்படி? எப்பா சாமி, நான் வம்புக்கே வரல, ஆளை விடு. ம். டேய் ஆ? என்னடா இது? இல்லடா, எப்போ அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. முத்திருச்சு மச்சான் உனக்கு. இந்த இடத்துல உட்காந்தா ஒரு சின்ன ஃபீல் ஆகுது மச்சான். டேய் எதிர்க்க கேமரா இருக்குடா, அதுல பார்த்து அட்மிட்ல ஃபீல் ஆக போறானுங்கடா. போடாங். மச்சான் இப்ப கேக்குறேன், உனக்கும் ராஜுக்கும் நடுவுல என்னடா இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப். டேய் அல்லாட்ட ஆறுமுகம், காதல காதல்னு சொல்றதுக்கு ஏன்டா இவ்வளவு இழுவைய போடுற? சொன்னாதான் காதலா? சொன்னாலும் காதல், சொல்லாட்டி காதல் தான்டா. ஆனா ஒருத்தன் அப்படியான்னு கேக்குறப்போ ஆமான்னு சொல்றதுல என்னடா பிரச்சனை உனக்கு? எங்களுது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்டா, அவ்வளவுதான். என்ன சிரிப்பு? நல்லா இருக்குடா டேய். டேய், நீ ஒத்துக்கிறியா முதல்ல? உன்னை கேள்வி கேட்டா நீ பதில் சொல்றா. அதை விட்டு அவனை நிறுத்த சொல், நானும் நிறுத்துறேன் சொல்லாத. டேய், நீ லக்ஷ்மி மிஸ் பண்றியா இல்லையா? அது ஆமா. என்னடா வாயிலேயே வயலின் வாசிக்கிற? நீ என்ன கேட்ட? நீ லக்ஷ்மியை மிஸ் பண்றதானே? எஸ். அப்போ அது லவ் தானே? மச்சான், மிஸ் பண்ண லவ் கிடையாதுடா, கிஸ் பண்ணாதான் லவ். என்னடா இன்னும் உன் புத்தி அந்த மலையாள படத்துல இருந்து மாறவே இல்லடா மச்சான். ம். முத்தோன்றது டேய் பயமுறா. ஆமா மச்சான், லட்சுமி நான் மிஸ் பண்றேன். ஆனா அது லவ்வா கிவன்லாம் தெரியலடா. அதுல உனக்கு என்னடா டவுட்? அவ நல்ல பொண்ணு மச்சான். அதுக்கு அவ நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா. அப்ப அந்த நல்ல பையன் நீ இல்லையா? நான் கொஞ்சம் டுபாக்கூர் மச்சி. மச்சான், உன் பிரச்சனை என்ன தெரியுமா? கையில கிடைக்காத வரைக்கும் அதை விரட்டுன்னு விரட்டுறது. கையில கிடைச்சதும் ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சு பயப்படுறது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ராஜிய கண்ணா பின்னான்னு மிஸ் பண்றேன் மச்சி. நீ? நானும் தான் மச்சான், தலையெல்லாம் சுத்துதுடா. மச்சான் கிளம்பலாம்டா, என்னால இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதுடா. லீவ் போடலான்றியா? எஸ். என்னன்றா சொல்லுவ? That is very simple மச்சான். As I am suffering from fever and headache, please grant me half day leave. Your obediently Vishnu and Karthik. என்ன மச்சான் இவ்வளவு காலையில வந்துட்ட? டேய் 8:30 மணிக்கு வந்தவன பார்த்து 8 மணிக்கு வந்தவன் சிரிக்க கூடாதுடா. என்ன மச்சான், எப்பதான் விடிய காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு? அங்க மட்டும் என்னவா? மச்சான் நாங்களாம் வீக்குன்னு ஒத்துப்போம், உன்ன மாதிரிலாம் அடம் பிடிக்க மாட்டோம். அப்போ வீக்குன்னு ஒத்துக்கிற? ஆமா, அங்க அப்படி. டேய், நான் சும்மா காலையிலே வந்தா ஃப்ரீயா வேலை செய்யலாமேன்னு பார்த்தேன். நான் யாரையும் பார்க்க வரல. அப்படியா? ம். அப்ப நீ ராஜிய பார்க்கறதுக்காக டயத்துக்கு வரல? சேச்சே. டேய், நீ அதுக்காக வந்திருந்தாலே ராஜிய பார்க்க முடியாது, அவ இன்னைக்கு லீவு. ஐயோ, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி லீவ் போடுறா? மாட்டியா? வருவா அபிராமி வருவா. என் அபிராமி வர்றது இருக்கட்டும், உன் அபிராமி வந்துட்டா பார். மச்சான், கடவுள் எப்பவுமே நல்லவனை கைவிட மாட்டான். யார முதல்ல அனுப்பி விட்டான் பாத்தியா? ஹாய் கார்த்திக். ஹாய். ஹாய் லட்சுமி. என்ன கார்த்திக், இவ்ளோ சீக்கிரம் ஆபீஸ் வந்துட்ட? நான் சீக்கிரம் வந்தது இருக்கட்டும், நேத்து ஏன் லீவு? சும்மாதான், சில பேரை பாக்குறதுக்கே பிடிக்கல, அதான். யார சொல்ற லட்சுமி? கார்த்திக், சௌந்தர்யாவோட பாய் ஃப்ரெண்டா, என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றியா? சீரியஸா சொல்ற கார்த்திக். டேய் சௌந்தர்யா பாய் ஃப்ரெண்டு, சொல்றது கேட்டல? லட்சுமி, என்ன லட்சுமி இது? சௌந்தர்யா சும்மா நம்மள கலாச்சாங்க, அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு?
கார்த்திக், தேவையில்லாம சௌந்தர்யாவோட லவ் லைஃப் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஐயோ முடிவே பண்ணிட்டீங்களா? நான் வரேன் கார்த்திக். லட்சுமி கார்த்திக், பல்லு இருக்கிறவ பக்கோடா சாப்பிடுறான். அதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா பக்கோடாக்கு ஆசைப்படுறவனுக்கு பாயசம் மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லிடு. ஏங்க எனக்கு பக்கோடா வேணாங்க, பாயசம் தாங்க வேணும். பாயசம். சீ லட்சுமி என்னடா சிரிக்கிற? என்ன சொன்ன? கடவுள் நல்லவங்களுக்கு உடனே உதவுவாரா? கடவுள் எப்பவுமே ஹெல்ப்பை லேட்டாக தாண்டா பண்ணுவாரு. போட்டு தள்ளுறத உடனே பண்ணிடுவார். எப்படி போட்டா இருப்பார்? டேய், அதான்டா லக்ஷ்மிக்கும் ராஜிக்கும் உள்ள வித்தியாசம். ராஜி லக்ஷ்மி மாதிரி கிடையாது, கண்ணை மூடிட்டு நம்புவா. அதே மாதிரி கார்த்திக் விஷ்ணு மாதிரி கிடையாது, நம்பிக்கை வர மாதிரி நடந்துப்பான். பார்த்து கத்துக்கங்கடா. சரிப்பா, நீ பெரிய அப்பாட்டக்கர் தான், நான் ஒத்துக்கிறேன். உன் ஆள் வருது, உன் காதலுக்கு மரியாதைய ஆரம்பி. ஹாய் ராஜி. ஹாய் விஷ்ணு. என்னாச்சு? ஏன் விஷ்ணு சிரிக்கிறீங்க? சாரிங்க, இது வேற. ஏன் நேத்து வரல? ராஜி கேக்குறேன்ல. விஷ்ணு, ஆ? சூசனோட ஆளை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. மச்சான் கேட்டல? ராஜி என்ன இது? நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஓ இதெல்லாம் வரியா? இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. யார் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ஆ. எதுக்கு தேவையில்லாம நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ராஜி முட்டாள்தனமா பேசாத. உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு அப்படி தோணுதா? விஷ்ணு, நான் யார் கூடயும் பேச விரும்பல. என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லு. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது? இப்ப எதை வச்சு அப்படி சொல்ற? அத சொல்லு. உன் மனசாட்சி கேளு, அது சொல்லும். ராஜி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி ஒரு நிமிஷம். எங்க ஓடி ஒளியிற? நான் ஏன் ஓடி ஒளியற? தப்பு பண்ணவங்களே தைரியமா நிக்கிறாங்க. ஏன்னு கேக்குற, நான் ஏன் பயப்படணும்? அதான் நானும் சொல்றேன். பயம் இல்லைன்னா முகத்துக்கு நேரம் என்னன்னு கேளு. கோவப்படு வேணான்னு சொல்ல, ஆனா என்னன்னு சொல்லாம கோவப்பட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா, அன்னைக்கு சூசனோட பேசினேன். ஏன்னா அன்னைக்கு அவங்களோட பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் பேசிட்டு இருந்தேன். அதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. பேசிட்டு தானே இருந்தோம். இங்க பாரு, நீ பண்ற எல்லாத்துக்கும் எனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது உன் லைஃப். உனக்கு பிடிச்சத பண்ணலாம், பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். அப்படியே ஓங்கி ஒன்று விட்டா என்னன்னு தெரியும். என்ன மிரட்டுற? அப்படிதான் மிரட்டுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இருந்துக்க தெரியும், அப்படிதான் இருப்பேன். ஆனா நீ என்ன எப்பவுமே தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். இங்க பாரு ராஜி, என்ன இன்சல்ட் பண்ணாத. ஒழுங்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சீரியஸாவே நானும் சூசனை பேசிட்டு இருந்ததுதான் பிரச்சனையா? நீங்க பேசிட்டு மட்டுமா இருந்தீங்க? அன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்கீங்க. அந்த உண்மையை ஏன் மறைக்கிற? உன் மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சு சொல்லு, அப்பதான் எனக்கு என்னன்னு தெரியும். அந்த அசிங்கத்தை எப்படி ஏன் வாயால சொல்றது? என்ன ராஜி, ஆரம்பத்துல உன் துப்பட்டாவை பிடிச்சி இழுத்தேன்னு அவ்வளோ பிரச்சனை பண்ண. அப்போ ஓகே, என்னை பத்தி உனக்கு தெரியாது, சந்தேகப்பட்டது நியாயம். இப்ப நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு, நம்ம எவ்வளவு தாண்டி வந்துட்டோம். இப்போ போய் இந்த சின்ன விஷயத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது உனக்கே சரின்னு தோணுதா? வேற என்னமோ இருக்கு, என்னன்னு சொல்லு. ஒரே பிரச்சனை தான். நீயும் சூசனும் அன்னைக்கு ஒண்ணா இருந்திருக்கீங்க. அவ பர்ஸையும் வாட்சையும் ஒரு ரூம்ல விட்டுட்டு போயிருக்கா. இதுக்கப்புறமா எப்படி கார்த்திக் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்க முடியுது உன்னால? ஏய் லூசு, மொத்த ஆபீஸும் என் மேல சந்தேகப்பட்ட போது நீ என்ன நம்பினல்ல? அதுவும் உனக்கு பர்சனலா ஒரு அவமானம் வந்தப்போ அதை நான் பண்ணிருக்க மாட்டேன்னு நீ நம்பினல்ல? இப்ப அந்த நம்பிக்கைலாம் எங்க போச்சு? எல்லா ஆம்பளைங்களும் சான்ஸ் கிடைச்சா தப்பு பண்றவங்க தான். தப்பு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் அப்படி கிடையாது. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வர? இல்ல எனக்கு புரியல. நீ பேசுறத பார்த்தா வேற ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கே. உன்னை சந்தேகப்பட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஷ்ணு கேக்குறான். நீ என்கிட்ட கதை சொல்ற. உன் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடி தொலையுது. அது என்னன்னு தான் வாய் திறந்து சொல்ல, பிரச்சனை முடியும்ல. ஏன் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிற? நான் வரேன். ராஜி, என்னன்னு சொல்லிட்டு போ. உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்ல. நீ ஒரு தனி ஆள், நான் ஒரு தனி ஆள்.
உனக்கு பிடிச்சதை நீ பண்ணலாம். நான் அதுல தலையிட மாட்டேன். உனக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லையா ராஜி? உன்னையே நீ ஏமாத்திக்கிற. உன் மனசை தொட்டு சொல்லு, நமக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னு. ஒன்னும் இல்ல.